அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. எனக்கு சோமுன்னு ஒரு நெருங்கிய நண்பருங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ஃபைனான்சியல் சம்மந்தமாக சில விஷயங்கள் பேச வேண்டியிருந்தது. அதனால் ஒரு நாள் சாயந்தரம் 6:30 7 மணிக்கு அவரை பார்க்கறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடித்தேன். கதவை திறந்த உடனே அவங்க மனைவி வாய் நிறைய வரவேற்பு கொடுப்பாங்க. வாங்க 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 வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க, முதல்ல உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நல்லா இருக்காங்களா? பிள்ளைங்களாம் நல்லா இருக்காங்களா? காப்பி சாப்பிட்றீங்களா? வேறு என்ன சாப்பிட்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னேன். இல்லைங்க, எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டேன். சோமு இருக்காரான்னு கேட்டேன். அவர் குளிச்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ வந்துருவாருங்கன்னு சொன்னேன். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தலையை தொட்டி சோமு வந்துட்டார். வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்தி? ஒரு முக்கியமான செய்தி தான் உங்களை பார்க்க வந்தேன். செய்தியை சொல்லிக்கிட்டே இருங்களேன் அப்படின்னா. செய்தியை சொல்கிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கார தவிர, தலையை தோட்டினார், தேங்காய் எடுத்தார், தேங்காய் தடவினார், சீப் எடுத்து சீவினார், அப்புறமா ஸ்னோ தடவினார் மூஞ்சிக்கு, அதுக்கப்புறமா பவுடர் அடித்தார். ஆஹாஹா, இவர் எங்கேயோ வெளியே கிளம்புறார் போலருக்கு. இந்த சமயத்தில் இந்த குடும்ப விஷயத்தை ஃபைனான்ஸ் சம்மந்தமாக பேசக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு, சரி நாளைக்கு வந்து பேசலாம்னு முடிவு பண்ணேன். அதுக்காட்டி அவர் பனியன் போட்டார், போட்டு பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டுக்கிட்டு இன் பண்ணிக்கிட்டு சென்ட்டுக்கிட்டலாம் அடிச்சுக்கிட்டு வந்தார். சாரி கோச்சிக்காதீங்க, நான் வந்து முக்கியமாக ஒரு ஃபைனான்ஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட பேசிட்டு வந்தேன். நீங்கள் வெளியே கிளம்பிட்டீங்க, நான் தொந்தரவு பண்ண விரும்பல, போயிட்டு வாங்க, நாளைக்கு பேசிக்கலன்னு. யார் வெளியே கிளம்புன்னு சொன்னால், நான் படுக்க போகிறேங்க, அதுக்காக தான் கிளம்பிகிட்டு இருக்கேன். படுக்க போகிறீங்களா? படுக்க போகிறதுக்குன்னு இவ்வளோ ஏற்பாடு பண்ணிக்கிட்டு போகிறாரு. அவங்க மிஸ்ஸஸை பார்த்து இப்படி திரும்பினேன். ஆமாங்க ஆமாங்க, ஒரு நாள் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சரியான மேக்கப் பண்ணிட்டு தான் போய் படுப்பார். அதே பழக்கம் இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு அனுபவம், வேறு வழி இல்லாமல் அதுக்கு பிறகு அவர்கிட்ட உட்காந்து பேசணும்னு வச்சிங்களேன். இது ஒரு புது அனுபவம், அதான் உங்கள்கிட்ட கலந்துக்கிட்டேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.